الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் அவனை நோன்பு அவன் நம்ம கடமையாக்கிய நோன்பை நூற்றுவர்களாக அவனுக்கு கட்டளையிட்ட அந்த வணக்கத்தை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் முழு கூலிகள் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு சிறு பிரார்த்தனையோடு இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரும்பாவங்கள் என்கின்ற தொடர்ச்சியின் வாயிலாக முதலாவது நாளாக சாக விடுதலை நாம் பார்த்தோம். இரண்டாவது நாளாக என்ன பார்க்கிறோம்? திருவி ஆராய்வது, சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்ப்பது. இது இரண்டாவது நாள் பார்த்தோம். இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வீணான தர்க்கங்கள் செய்வது, தர்க்கித்துக் கொண்டே இருப்பது, விவாதம் செய்து கொண்டே இருப்பது. இன்றைக்கு நாம் பார்க்க போற தலைப்பு என்னது? வீணான விவாதங்கள். இந்த மூன்று தலைப்புகளும் எதோடு சம்பந்தப்பட்டிருக்குது? நம்முடைய நமது நாவோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அதிகமான பெரும்பாவங்கள் நாவோடு தான் சம்பந்தப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ப பாருங்க, ஒரு மனிதனை அழிவில் தள்ளுவதற்கு நம்மோடு இருக்கக்கூடிய இந்த நாவு என்பது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதாரத்தில் ஒருத்தர் எந்த ஒரு கணக்கும் இல்லாம அன்லிமிட்டடா செலவு பண்றாரு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? அப்படியே இருந்தீங்கன்னா லைஃபே அழிஞ்சு போயிடும். இந்த ஏஜ்ல நீ சேர்த்து வைக்க பழகணும். அதாவது ஒரு 40 வயசுக்கு மேல உனக்கு ஒரு சேமிப்பு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆரோக்கியத்தை ஒருத்தர் கவனம் இல்லாம இருக்கிறாரு, கிடைச்சதெல்லாம் சாப்பிடுறாரு, ஹராமாக்கப்பட்டதெல்லாம் சாப்பிடுறாரு. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு உபதேசமா ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்க. 40 வயசை தாண்டும் போதுதான் தெரியும். ரொம்ப நேரம் நிக்க நின்றா கால் வலிக்கும், உட்காந்தா முதுகு வலிக்கும். அது ஒரு காலம் வரும், உபதேசம் செய்யும். ஆனா இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். எல்லோருமே அதை அன்லிமிட்டடா பயன்படுத்திட்டே இருக்கிறோம். கணக்கே இல்லை, வரையறையே இல்லை. அதுதான் என்னதுங்க? இந்த நாக்கா இருந்து கொண்டிருக்கு, இந்த நாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாவை ஒரு மனிதன் உத்திரவாதம் கொடுத்து நான் நல்ல முறையில பயன்படுத்துவேன்னு சொன்னா அவனுக்கு என்ன கிடைக்குது? அவங்களுக்கு நான் உத்தரவாதம் அப்படின்னாங்க. ஒரு பொருளாதாரத்தின் மீது செலுத்திய கவனம், ஆரோக்கியத்தின் மீது செலுத்திய கவனம், அதை விடும்பொழுது வரக்கூடிய கவலை நாவின் மீது வருதான்னு கேட்டா பெரும்பாலும் இல்லதான் அப்படிதான் சொல்லணும். கவலைப்பட்டிருந்தோம்னு சொன்னா இது போன்ற குறைகள் நம்மகிட்ட இருக்காது. இப்ப பாரு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தர்க்கம் செய்வது இஸ்லாமிய மார்க்கத்தில் பார்க்கும் பொழுது 2 வகையான தர்க்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. மார்க்கம் சில இடங்களில் அதை அனுமதிக்கிறது.
மார்க்கம் மற்றொரு இடங்களில் தடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துல தடுக்கப்பட்ட விஷயத்தில் மிகவும் பலகீனமாக இருந்து கொண்டு தன்னுடைய நாவில் அதில் பயன்படுத்தி அழியக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலாவதாக இஸ்லாம் அனுமதித்த தர்க்கத்தை நம்ம பார்ப்போமே. 29வது அத்தியாயம் 125வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். தஅவாவுடைய முறையை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். ஒரு அழைப்பு பணி நீங்க எப்படி செய்யணும். இன்னைக்கு அழைப்பு பணினால என்னதான் அடையாளம்? ஃபர்ஸ்ட் விவாதம் வரையா. நாங்க சொல்றதை ஒத்துக்க மாட்டீங்களா? டேட்டை சொல்லுங்க, உங்க டீம் அழைச்சிட்டு வாங்க விவாதத்துக்கு. எடுத்தெடுப்புடைய முதல் பிரச்சார கட்டமே என்னதான்? விவாதம் தான். விவாதத்தில் தோற்று போனால் அது சத்தியமாகவே இருந்தாலும் சரி, தோத்துட்டாங்க, அவங்க அசத்தியமான விஷயத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்ல பலருக்குத்தான் அதையும் இன்னைக்கு எதிர்பார்க்கிறோம். எவ்வளவு சவால் விட்டாலும் அவர்கிட்ட நெருங்க முடியலையே. அந்த வாதத்தை நம்ம இப்படி பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதிக்கப்பட்ட விவாதத்தையே எந்த இடத்துல சொல்றாங்கிறத பாருங்க. 29வது அத்தியாயம் 125வது வசனத்தில் உதுஉ இலா சபீலி ரப்பிக், நீங்கள் இறைவன் பாதையில் நீங்கள் மக்களை அழைங்க. எப்படி அழைக்கணும்? பில் ஹிக்மா, விவேகத்தோடு ஞானத்தோடு நீங்கள் அந்த மக்களை அழைக்க வேண்டும். தர்க்கம் செய்யும் சொல்லல. இரண்டாவதாக சொல்ல ஒரு மௌஇதத்தில் ஹஸனா, அழகிய உபதேசம், அழகான முறையில அவருடைய மனங்கள் அதன் பக்கம் வருகின்ற அடிப்படையில் உபதேசத்தை மேற்கொள்ளுங்கள். பஷ்ஷிரு வலா துனஃபிரு, நன்மாராயம் சொல்லுங்க. அந்த உபதேசத்தை கூட விரண்டு ஓடுற மாதிரி உபதேசத்தை பண்ணிடக்கூடாது. சிலவங்க உபதேசம் பண்ணுவாங்க, பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்படா விடுவாரு சொல்லும் அளவிற்கு இந்த உபதேசத்தில் மரபேறி போவாங்க. அல்லாஹ் இரண்டாவதாக சொல்கின்றார், அழகான உபதேசம் செய்யுங்க. மூன்றாவதாக சொல்கின்றார், விவாதம் செய்யுங்கள். அது எப்பேற்பட்ட விவாதம் தெரியுமா? அழகான முறையில் நீங்கள் விவாதத்தை செய்யுங்கள். கருத்து முரண்பாடா? விவாதிக்க வேண்டிய இடம் வருகின்றதா? அப்ப அழைப்பு பணியுடைய மூன்றாவது கட்டமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தர்க்கம் செய்வதை, விவாதம் செய்வதை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். அதுவும் எப்படி இருக்கணும்? அழகான முறையில் இருக்கணும். ஒரு கட்டத்துல கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா கண்ணியத்திற்குரியவர்களே ஆரம்பத்துல பேசிட்டு இருப்பாரு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவருடைய வாயில விவாதத்துடைய இறுதி கட்டத்துல என்ன ஆகும்? கேட்க முடியாத வார்த்தைகள் இந்த விவாதத்தில் நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்ன ரப்பக ஹுவ அஅலமு பிமன் தல்ல அன் சபீலி வ ஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். ஏன் அப்படி விவாதம் போகுதுன்னு சொன்னா, நான் சொல்ற கருத்தை அவன் கேட்டாகணும் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம இருக்கிறோம். அடுத்து அல்லாஹ் பதில் சொல்றான், அல்லாஹ்விற்கு தெரியும் யாருக்கு நேர்வழி கொடுக்க வேண்டும், யாருக்கு நேர்வழி கொடுக்க கூடாது, வழிகட்டு போவார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அவன் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். பண்பார்ந்த சகோதரிகளை, இந்த அழைப்பு பணியில் இஸ்லாமிய சமூகம் தர்க்கத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது, அனுமதிக்கப்பட்டதுதான். மூன்றாவது அம்சமாக சொல்கின்றது, அழகான முறையில் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது கூட ஹிக்மத்தோடு, ஒரு நல்ல உபதேசத்தோடு, இறுதி கட்டளை விவாதத்தை நாம் செய்யும் போது கூட சொல்றதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்துடக்கூடாது. அல்லாஹ் நாடினால் ஹிதாயத்து கிடைக்கும் நீங்கிற நல்ல எண்ணத்தோட முடிஞ்ச அளவுக்கு அழகான உபதேசம் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போல அல்லாஹ் ரப்பல் மற்றொரு வசனத்தில் சொல்லும் பொழுது, எப்படி நீங்க அந்த தர்க்கம் செய்யும் பொழுது எவ்வளவு அழகான வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். 29வது 46வது வசனத்தில்,
ولا تجادل أهل الكتاب إلا بالتي هي أحسن. வேத காரணத்துல அழகான நீங்க என்ன பண்ணுங்க, விவாதம் செய்யுங்க அநியாயக்காரர்களை தவிர சொல்லிட்டு சொல்லுங்க ஆமன்னா பில்லதி உன்சில இலைனா வ உன்சில இலைக்கும், நாங்க எங்களுக்கு இறக்கப்பட்டதையும் நம்புகின்றோம், உங்களுக்கு இறக்கப்பட்டதை நாங்க நம்புறோம். எப்படி விவாதம் செய்யக்கூடிய மக்களிடத்தில் எவ்வளவு அழகான முறையில் நடந்து கொள்கிறோம் சொல்லி காண்பிக்கின்றார். நம்முடைய இறைவனும் எங்களுடைய ஒண்ணுதான். முஸ்லிமோன், நம்ம எல்லாம் உங்களுக்கு முஸ்லிம்களா கட்டுப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதாக இணைத்து ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தும் அடிப்படையில் அழகான முறையில் பேசுகிறேன் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, பிற மத அன்பரிடத்திலும் கூட இன்றைக்கு விவாதம் செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு அந்த ஆதாரத்தை நிலைநாட்ட முடியல என்று சொன்னவுடனே என்ன பண்றாங்க, அவர்கள் யாரை புனிதர்களாக நம்பியிருக்கிறார்களோ அவர்களை இழிவாக பேசுகிறார்கள். பேசணும், அவன் என்ன செய்வான் அப்படியா, அவன் அதுக்கு தகுந்த மாதிரி மிக முக்கியமாக கருதி இருக்கக்கூடிய கண்ணியமாக பார்க்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி இழிவாக பேசக்கூடிய பார்க்கிறோம் காணொளிகளை. இதெல்லாம் அந்த விவாதத்துடைய அந்த தர்க்கத்துடைய புரிதல் சரியாக இல்லாத காரணத்தினால் வரம்பு மீறி போகக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அழகான உபதேசத்தின் மூலமாக, அழகான இந்த தர்க்கத்தின் மூலமாக எத்தனையோ மக்கள் ஹவாரிஜிகளாக மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்களாக அவர்களோடு அணிகளாக இல்லாதவர்களை காஃபிர் என்று சொல்லிய கூட்டத்தில் கூட உபதேசம் செய்து இந்த மார்க்கத்தின் பக்கம் திருப்பினார்கள் என்பதை நம்மால் வரலாறுகளில் பார்க்க முடிகின்றது. முதலாவது அம்சம், மார்க்கம் தர்க்கத்தை என்ன பண்ணியிருக்கு, அனுமதிச்சிருக்கு. அதுவும் எத்தனாவது கட்டம், மூன்றாவது கட்டத்தில் தான். இது நமக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த விவாதத்தை நாம் செய்யும் பொழுது, அந்த தர்க்கம் செய்யும் பொழுது அழகான முறையில் மென்மையான முறையில் கடைபிடிக்க வேண்டும். இப்ப வாங்க அடுத்த கட்டம் இருக்கு, தடுக்கப்பட்ட பகுதி. இது போன்ற தர்க்கம் நீங்க செய்யாதீங்க. ஒரு முஸ்லிம் இது போன்ற விவாதம், இது போன்ற தர்க்கம் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடாது. முதலாவது அம்சம் என்ன, சத்தியம் என்பது தெரியும், இது சத்தியம்தான் என்பதை அவர்கள் தெரிந்திருப்பார்கள். அதை மறைப்பதற்காக செய்யக்கூடிய விவாதங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். وَإِنَّ الشَّيَاطِينَ لَيُوحُونَ إِلَى أَوْلِيَائِهِمْ لِيُجَادِلُوكُمْ. சத்தியம் உங்களுக்கு தெரியும், தெரிந்து கொண்டும் அந்த எதிரில் இருக்கக்கூடிய அந்த அசத்தியவாதிகள் சத்தியவாதிகளை முஸ்லிம்களாக மாற்ற வேண்டும், அவருடைய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய விவாதங்கள். சொல்கிற 6வது அத்தியாயம் 137வது வசனத்தில் நிச்சயமாக இந்த ஷைத்தான்கள் தன்னுடைய நண்பர்களிடத்தில் என்ன செய்யறான்னு சொன்னா விவாதம் செய்வதற்கு தூண்டுகின்றான். விவாதத்துக்கு வா தர்க்கத்துக்கு வா கூப்பிடுறாங்களே, அதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கணும், எல்லாத்துக்குமே நான் பதில் கொடுத்தாதான் நான் சத்தியவாதி என்று நான் புரிந்து கொள்ளக்கூடாது. எவ்வளவு சொன்னாலும் அவனுடைய நோக்கம் என்னவென்றால் உண்மையிலே இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனோபக்குவத்தில் வரமாட்டார்கள். அடுத்த வசனம் சொல்றான், ஷைத்தான்கள் இது போன்றவுடைய நண்பரிடத்தில் ஏவ சொல்கின்றான், விவாதம் செய்யுங்க. நீங்க கட்டுப்பட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களை இணை வைப்பாளராக ஆக்குவதற்கு அவங்க என்ன பண்றாங்க, முயற்சி செய்யறாங்க. சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஷைத்தான் வருவான் ஒவ்வொரு மனிதனிடத்திலும், உங்களிடத்துல வருவான், வந்துட்டு மன் ஹலக, இதை யார் படைத்தது, இதை யார் படைத்தது என்று கேட்பான். வானத்தை படைச்சது யாரு, அல்லாஹ்தான். பூமியை படைச்சது யாரு, அல்லாஹ்தான். கடைசியில அவன் மனசுல ஒண்ணு போடுவான், மன் ஹலக ரப்பக், உன்னுடைய இறைவனை படைத்தது யார்.
இதுக்கு நான் பதில் சொல்லிதான் தீருவேன், விவாதம் செய்யாம விட மாட்டேன் ஒருத்தர் இறங்கினாருன்னு சொன்னா யோசிச்சு யோசிச்சு பார்ப்பாரு. அவன் அறிவு இருக்கிறதெல்லாம் தூக்கி போடுவான். கடைசியில ஆமா கரெக்டு தான், கடவுள் என்பது இருப்பாரா இல்லையா கடைசியில கொண்டு வந்து என்ன கேள்வான், இன்னக்குள்ள முஸ்லிக்கும் கட்டுப்பட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவனுக்கு அது சத்தியம் என்று தெரிந்தும் கூட அதை மறைப்பதற்காக அவன் செய்யக்கூடிய இந்த விவாதம் இஸ்லாம் தடுக்கின்றது. அந்த நிலையை நீங்கள் அடைந்தால் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ் உன்னை இறைவனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்லி அவர்கள் என்ன செய்யணும், மாறாக அது நீங்க பதில் தேடுங்கள் இஸ்லாம் சொல்லல, பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்றொரு வசனத்தில் சொல்லும் பொழுது, இது போன்ற குர்ஆன் வசனத்தில் விவாதம் செய்யக்கூடியவர்கள், வீண் விவாதங்கள் வீண் தர்க்கங்களை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் காஃபிர்கள் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். மா யுஜாதிலு ஃபீ ஆயாத்தில்லாஹ் இல்லல்லதீன கஃபரு. நம்முடைய வசனங்கள் வீணான தர்க்கம் செய்யக்கூடியவர்கள் யாருதான், காஃபிர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வீண் விவாதத்தில் இருந்து நாம் மிக கவனமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது அம்சம், எதிரணியில கூப்பிடுற எல்லாமே சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக கூப்பிட மாட்டாங்க. என்ன செய்வாங்க, நம்மளை அசத்தியவாதியை ஆக்க வேண்டும் என்பதற்காக அழைப்பார்கள். இரண்டாவது விவாதம், இரண்டாவது தர்க்கம், நாலேஜே இருக்காது, இப்படி ஞானமே அதை பத்தி கல்வியே இருக்காது. இன்றைக்கு விவாதத்திற்கும் தர்க்கத்திற்கும் அழைக்கக்கூடியவர்கள் நீங்க எடுத்து பாருங்க, என்ன பண்ணிருப்பாங்க, குறிப்பிட்ட புத்தகத்தை படிச்சிருப்பாரு, நல்லா பேசுறீங்க போய், உங்களோட விவாத கலை சூப்பரா இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லி தரேன், எந்த கேள்வி எப்படி கேட்கணும் சொல்லி தரேன், மணியில சேர்ந்துக்குவாங்க என்று சொல்லி கூட மக்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். அப்புறமா இல்லையா, அணியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்க எதிரணியில் மாபெரும் அறிஞர்களாக இருப்பார்கள். ஆனா இவர்களிடத்தில் அறிவு ரீதியான அந்த கேள்விகளை மட்டும் வைத்து கல்வியில் அந்த அளவிற்கு உச்சத்தை அடையாளமாக இருப்பார்கள். ஆனா விவாதத்தில் எங்க இருப்பாங்க, அறிஞர்களுக்கு சமமாக உட்கார்ந்து கொண்டு கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. வெற்றியாளர்கள் யார் தெரியுமா, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்துல தான் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமலை செய்து அதற்கு பிறகு ஒருவருக்கு தஅவா செய்து பொறுமையாக இருக்கிறாங்களே, முதல் வெற்றியாளர் அல்லாஹ் முதலாவதாக சொல்வது இல்மை சொல்கின்றார். கல்வி இருக்கணும், கல்வி இல்லாமல் அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் நான் தஅவா செய்ய போறேன், நான் பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல போறேன், நான் சொல்றதா நல்லா கேட்கிறாங்க, பாக்குறோமா இல்லையா? ரெண்டு பேர் நிற்பாங்க, ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, நான் உங்களுக்கு சொல்லட்டுமாவே, சொல்லுங்க, நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. அதனுடைய விளைவு என்னாச்சு, ஃபர்ஸ்ட் மக்கள் மாஷா அல்லாஹ் எழுதி லைக் போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க, போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் எப்படி பேசுறாங்க, அரபி தெரிஞ்சாதான் நம்ம தாவா செய்யணுமா, யார் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அரபியில் எழுதி கொடுத்தா படிக்க தெரியாது சொல்றாங்க. இன்றைக்கு தாவா என்று சமுதாயத்தில் செய்யக்கூடிய நிலையை பாருங்கள். அந்த சகோதரர்களே, விவாதம் கூட செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த நஸ்ஸு, இந்த வார்த்தை என்ன வரும் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. கல்வியே இல்லாமல் இன்றைக்கு தாவா செய்யப்படுகின்றது. அல்லாஹ் சொல்கிறார், வமினன் நாஸி மை யுஜாதிலு ஃபில்லாஹ் பிகைரி இல்ம், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எந்த ஒரு ஞானமும் இல்லாமல் செய்யக்கூடிய சில மக்கள், வயத்தபிஉ குல்ல ஷைத்தானின் முரீத், அவர்கள் மனம் முரண்டாய் எதிர்க்கும் ஷைத்தான்களை தனது பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். மேலும் 22வது அத்தியாயம் 8வது வசனம் சொல்லும்போது, வலா ஹுதன் வலா கிதாபின் முனீர், வேத ஆதாரமோ நேர்வழியோ அவங்களுக்கு இருக்காது. நம்ம ஆதாரத்தை கொண்டு போய் காமிச்சாலும் சரி, இந்த ஹதீஸ இத்தனை அறிஞர்கள் இப்படித்தான் விளங்கினார்கள், சஹாபாக்கள் இப்படித்தாங்க புரிஞ்சாங்க, சஹாபாக்கள் தப்பு செய்யலையா, பாருங்கள் துஆவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் அளவிற்கு எல்லோரும் இன்றைக்கு கிளம்பி விட்டார்கள்.
எதை வச்சுட்டு நாலேஜ் இருக்கோ இல்லையோ, அந்த தர்ஜுமா செய்வதற்கு முடியுமோ இல்லையோ, அந்த உசூல்கள் படிப்பதற்கு உட்கார்றாங்களோ இல்லையோ, சில வகையான கேள்விகளை வைத்து ஞானம் இல்லாமல் தர்க்கம் செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள். இப்பேற்பட்ட தர்க்கம் என்பதும் கூடாது, அல்லாஹ்விடத்தில் வெறுப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றான், அல்லதீன யுஜாதிலூன ஃபீ ஆயாத்தில்லாஹி பிகைரி சுல்தான், யார் ஆதாரம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களில் விவாதம் செய்வார்கள், தர்க்கம் செய்வார்களோ, கபுர மக்தன் இன்தல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வெறுப்புக்குரியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வஇந்தல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவரிடத்தில் வெறுப்புக்குரியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லும் அளவிற்குத்தான் இந்த ஞானம் இல்லாமல் தர்க்கம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றார். மூணாவது தர்க்கம், பிறரை மட்டம் தட்டுவதற்காகவும் தன்னை உயர்த்தி காட்டுவதற்காகவும் இப்படியெல்லாம் பேசுறார். எப்படிதானே இல்லை, 2050 உலகம் அழிய போகுது, டாபிக்கு புதுசா கொடுங்க. மக்களுக்கு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கல்வி ரீதியாக படிக்காமல் கண்டென்ட் ரீதியாக ரசனை, காலத்துக்கு ஏற்ப ரசனையோடு இருக்கணுங்க. சாதாரண ஒரு யூடியூப்ல ஒருத்தர் சேனல் தொடங்கினாரு, அது ஒரு ஜமாத்தாவே மாறிடுச்சு. புதுசா சொல்றாரு, நல்லா இருக்குது. பிறரை மட்டம் தட்டுவதற்காகவும் தன்னை உயர்த்துவதற்காகவும் இது போன்ற வாதம் கூடாது. அல்லாஹ் சொல்லும் பொழுது கேட்பாங்களாமா, 43 57 வசனத்தில், எங்களோட கடவுள் பெருசா அல்லது அல்லாஹ் அவன் பெரியவனா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அவர்கள் இது போன்ற உதாரணம் சொல்வது வீண் தர்க்கம் தான். இவர்கள் எல்லாம் விதாண்டவாதம் செய்யக்கூடிய சமூகம் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். மார்க்கத்தை உயர்த்தி நிலைநாட்டுவதற்கு எந்த தர்க்கங்கள் இல்லையோ, தர்க்கம் செய்யும் போது 4 பேர் பார்க்கிறாங்க, 4 பேர் நம்மளை மெச்சுகிறார்கள் என்று சொன்னால் செய்யக்கூடிய தர்க்கம் என்பது நமக்கு தடை செய்யப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போன்ற 4வது அம்சம், தீன் விவாதத்தில் நாம் ஈடுபடும் பொழுது அந்த எந்த அளவுக்கு சொன்னா, தீன் விவாதத்தில் ஈடுபட்டதினால் நமக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய அறிவிப்பை நம்ம இழந்துட்டோம். 1000 மாதங்களை விட சிறந்த இரவுன்னு சொல்லக்கூடியது என்னதுங்க? லைலத்துல் கத்ர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க சொல்வதற்காக, இந்த நாள் தான் சொல்றதுக்காக வருவாங்க. ஆனால் அந்த செய்தி முடியும் போது அவங்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கும், மறக்கடிக்கப்பட்டிருக்கும். கடைசி நீங்க 10 நாள் தேடுங்க, ஒற்றைப்படை இரவில் 10 நாள் தேடுங்கள் என்று சொல்வதற்கான இந்த முக்கியமான காரணம் என்ன? வந்தவங்க சொல்றதுக்குதான் வந்தாங்க, ஆனா முடியும் போது நீங்கள் தேடுங்கள் என்பதாக சொன்னாங்க. அந்த இடைப்பட்ட இந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு? 2 நபர்கள் விவாதம் செஞ்சுட்டு இருந்தாங்க. வீண் சச்சரவில் ஈடுபட்டு கொண்டிருந்ததன் காரணமாக இந்த சமூகத்திற்கு வர வேண்டிய மாபெரும் ஒரு நன்மை கிடைக்காமல் போனது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த வீண் விவாதங்கள், தர்க்கங்கள் நம்முடைய இபாதத்துடைய நன்மைகளை குறைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத், இந்த ஹஜ் என்பது குறிப்பிட்ட மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபமன் ஃபரத ஃபீஹில் ஹஜ்ஜ, யார் இந்த ஹஜ்ஜிற்கு கடமை அவர்கள் செய்வதற்காக தயாராகுவார்களோ, அவர்கள் மீது கடமையாகுமோ, ஃபலா ரஃபஸ வலா ஃபுஸூக் வலா ஜிதால ஃபில் ஹஜ், இந்த மாபெரும் அந்த ஹஜ்ஜை நன்மை நிறைவேற்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 விஷயங்களை செய்யாதீர்கள் என்று சொல்கின்றார். அதுல நீங்கள் இல்லறம் ஈடுபடாதீர்கள், மேலும் தீமையான சொல்லை சொல்லாதீர்கள். 3வது சொல்லும் பொழுது வீண் விவாதத்தில் நீங்கள் இறங்காதீர்கள், நன்மை செய்யும் விவாதத்தில் இறங்கக்கூடாது. செஞ்சோம்னு சொன்னா நம்முடைய அமல்கள் குறைக்கப்படும். நோன்பு வச்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நோன்பாளிகளே வீணான தர்க்கத்தில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் சொல்றாங்க. அப்படியே உங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்தாலும் கூட, இன்னி சாஹிபுன், நான் நோன்பாளி. ஆனா இன்னைக்கு நமக்கு நேரம் போறது நீ விவாதம், உள்ளூர் பிறையா வெளியூர் பிறையா
உலக பிறையா பாருங்க, இரண்டாவது பிறை ஓடும், வீண் விவாதம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதை தேடுவார், இதை தேடுவார். ஒரு இஜ்திஹாதாலே இரண்டு கருத்திற்கு இடமளிக்கக்கூடிய விஷயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சரியா இருந்துச்சுன்னா 2 கூலி, தவறா இருந்துச்சுன்னா பலிகடன்னு சொன்னாங்களா, 1 கூலி கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், நமக்கு கிடைக்க வேண்டிய கூலி எல்லாம் நம்ம நோன்பு வச்சிருக்கணும். இந்த நேரத்தில் ஃபுல்லா விவாதத்திலேயே தர்க்கத்திலேயே கழிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். அதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன கேட்டோம்னா, இப்பதான் அரசியல் களம் வந்துருச்சு, சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நாள் ஒரு அப்டேட்டு, இவர் அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, அரசியல் பேச ஆரம்பிப்பார்கள். சிலரெல்லாம் எந்த இயக்கத்தை, எந்த கட்சியை நேசினா கொஞ்சம் மாற்றி பேசிட்டா போதும், வச்சிருப்பாரு, கோபப்பட்டு ரோஷப்பட்டு அதுல வீண் தர்க்கங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். நோன்பு வச்சிருக்கிறோம், ஒரு இபாதத்தை செய்யறோம், இறைத்திகாப்பில் அமர்ந்து கொண்டும் கூட குர்ஆன் ஓதுவதற்கும் மற்ற விஷயங்கள் ஈடுபடக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வீண் விவாதங்கள் உள்ளே நுழைந்து ஒரு மனிதனுடைய விவாதத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடியது இருந்துட்டு இருக்குது. நம்மளை கவனமாக இருக்க சொன்னாங்க. 6வது அம்சம், இந்த வீண் விவாதங்கள் தர்க்கங்கள் ஒரு மனிதனுடைய உரிமை பறிக்கக்கூடியதாக இருக்குது. நல்லா பேசுவாங்க, நல்ல லாஜிக்கா பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் ஒரு மனுஷன் தான், இடத்துல ஒரு பிரச்சனையை கொண்டு வரீங்க, சொத்து பிரச்சனையை கொண்டு வரீங்க, வீண் விவாதங்கள் தர்க்கங்கள் பேச்சுக்களையின் மூலமாக நீங்கள் சொத்தை அபகரிச்சீங்கன்னு சொன்னா என்னதான், நரக நெருப்பு துண்டைத்தான் நீங்கள் கொண்டு போகிறீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தர்க்கத்தையும் தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இறுதியான 7வது மற்றும் 8வது அம்சம், நேர்வழி கிடைத்ததற்கு பிறகும் வழி தவறி போவார்கள். யார் இந்த வீண் விவாதத்தில் நுழைவார்களோ அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா தல்ல கௌமுன் பஅதல் ஹுதா, ஒரு சமூகம் நேர்வழி அடைந்ததற்கு பிறகு வழி தவறுவதெல்லாம் இல்ல உதியல் ஜதல், வீண் தர்க்கத்துல நுழைஞ்சாங்கன்னு சொன்னா என்ன பண்ணிடுவாங்க, வழிகட்டு போவாங்க. ஆரம்ப காலத்தில் மைக்க புடிச்சு பயங்கரமா சத்தியத்தின் பக்கம் அழைத்து ஹதீஸ் தான் ஆதாரம் எல்லாம் என்று சொல்லி பேசியவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஆய்வு செய்யறோம் சொல்லி அறிவை முன்னிறுத்தி பல்வேறு குழப்பங்களை சமூகத்தில் செய்கிற அல்லாஹ்வுடைய குர்ஆனில் சொல்கின்றார். உங்களுக்கு 2 வகையான வசனங்களை நம்ம இறக்கி இருக்கிறோம், முஹ்கமாத் முத்தஷாபிஹாத். முஹ்கமான வசனங்கள் இறக்கி இருக்கின்றோம், அதுதான் உம்முல் கிதாப், கிதாபுடைய அடிப்படைகள். சில முத்தஷாபிஹான ஆயத்துகளும் இறக்கி இருக்கின்றோம், அதனுடைய விளக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. கல்வியாளர்கள் சொல்வார்கள், இதனுடைய விளக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு போவார்கள். யாருடைய உள்ளத்துல நோய் இருக்குதோ இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும், அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் தேடுவாங்க. தேடி முரண்பட்டு அவர்கள் குழப்பமடையக்கூடியவர்களாக வீண் தர்க்கத்தில் ஈடுபட்டு வழிகேட்டிற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆல இம்ரான்ல ஆரம்ப பகுதியில இந்த சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். இறுதியான அம்சம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபான விஷயங்கள், மறைவான விஷயங்கள்ல தர்க்கம் செய்வதையும் தடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. குறிப்பா அல்லாஹ் கதரை பற்றி பேசுவது. சிலதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஈமானுக்கு சோதனையாக வச்சிருக்கிறான். எல்லாமே நான் வீண் விவாதம் செஞ்சுதான் தெரிஞ்சுக்குவேன் புரிஞ்சுக்குவேன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் நம்ம குழப்பம் அடைவோம். அல்லாஹ் நம்ம பார்த்துருக்கிறோமா, பார்த்தாதான் ஏத்துக்குவோம் நம்ம சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சபைக்கு வரும் பொழுது அவர்கள் அந்த கதிரை பற்றி, விதியை பற்றி பேசிக்கொண்டு தர்க்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரவாயில்ல, நல்ல ஒரு விஷயம்ப்பா, மார்க்கத்தை பற்றி பேசி இப்படி கலந்த ஆலோசனை செய்வது என்பது ஈமான் அதிகரிக்கும் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க தெரியுமா?
அல்லாஹ்வுடைய வசனத்தை நீங்கள் மோத விடுகிறீர்களா என்று கேட்டார்கள். இப்படி பாருங்க, மோத விடுறீங்களான்னு கேட்டாங்க. கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்பட்டாங்க. எடுத்து சொல்றாங்க, இதனால் நான் முன்னால் வாழ்ந்த சமூகம் அழிக்கப்பட்டார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், அப்படிதான் ரெண்டு பிரிவு பிரிஞ்சிச்சு. கதிரியான ஒரு பிரிவு பிரிஞ்சிச்சு, ஜபரியான ஒரு பிரிவு பிரிஞ்சிச்சு. இந்த விதியுடைய விஷயத்தில் ரொம்ப அறிவை நுணுக்கமா பார்த்தான். அப்படி அல்லாஹ் சொல்லிட்டான், நம்பிட்டு போயிடணும். ஒரு டீம் என்ன பண்ணிச்சு, கதிரியா விதி இருக்குதா எல்லாம் முன்னாடி எழுதிட்டான், நம்ம செய்யறோம், அல்லாஹ் எழுதுனதான் நம்ம செய்யறோம், இது எவ்வளவு பெரிய அநியாயமா இருக்குது, எனவே விதி என்பது இல்லை அப்படின்னா நம்ம தான் எல்லாமே சுயமா முடிவு செய்யறோம். அப்படி ஒரு டீம் பிரிச்சு. இன்னொரு டீம் இல்ல இல்ல, அல்லாஹ் தான் எல்லாமே நாடுறான், அவன் நாடாம எதுவும் நடப்பதில்லை, நம்ம என்ன பாவம்னாலும் செய்யலாம். ஏன் பை தொழுகைக்கு வரல, அல்லாஹ் நாடி விட்டான், நான் தொழுகைக்கு வரல. ஏப்பா மதுபானத்தை குடிக்கிற, எல்லாம் நாடிட்டாங்க, அதான் மதுபானம் குடிச்சுட்டேன் சொல்லலாமா இல்லையா? ஏன் ஏதோ பாம்பு கொத்துல கை விட்டுட்டு கொத்த வைக்க வேண்டியதானே, அல்லாஹ் நாடிட்டான்னு சொல்ல வேண்டியதானே? இப்படி ஒரு கூட்டம் பிரிஞ்சிச்சு. ஏன்? வீண் தர்க்கம், வீண் விவாதம். ரொம்ப கவனமா இருக்கா அந்த சகோதரிகளே, ஒரு பெரும்பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமூகத்துல இவங்கதான் கல்வியாளர்கள். யாரு? 3 மணி நேரம் என்ன ஒரு விவாதம், பதிலே சொல்ல முடியலையே. பதில் சொல்ற மாதிரி வரும்போது பெல் அடிச்சிருவாங்க, ஒரு பெல். அப்படிதான் விவாதத்தில் நடக்கிறதுதான். பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பாயிண்ட சொல்லிட்டு வந்து பொதுமக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க, டக்குனு லாஜிக்க போடுவாங்க, டக்குன்னு புரிஞ்சிடும். ஆனா சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க சொல்லி எல்லாம் விவரிச்சு அன்பார்ந்த சகோதரர்கள் பெல் அடிச்சிருவாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. பண்புக்குரிய சகோதரிகளே, சத்தியத்தை நம்ம விளங்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா, வீண் வாதங்கள் செய்யறது, இந்த உலகத்துல வந்து அப்படியே இந்த கண்டென்ட் ரீதியா சுவாரஸ்யமான ரீதியா மார்க்கத்தை சொல்லுவோம், அப்படியே போயிடக்கூடாது. நடிகர்கள் தன்னுடைய ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி வருவாங்களா இல்லையா? ஒரு படத்துல வந்தா மீச வச்சுட்டு வருவான், இன்னொரு படத்துல வந்தா தாடி வச்சுட்டு வருவான், திடீர்னு பார்த்தா ரெண்டையும் எடுத்துட்டு வருவான். இப்படி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுவான். சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய ஆளுங்கள் அந்த மாதிரி மாற முடியாது. சத்தியத்தை தான் சொல்ல முடியும். குரான் ஹதீஸ்னா குரான் ஹதீஸ் தான், ஹதீஸ்கள் பத்தி ஹதீஸ்கள் தான் பேச முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், என்ன தெரிஞ்ச தலைக்கு, என்ன தெரிந்த சகாபாக்கள் என்ன நம்ம மாத்தணும்ன்றத யோசிக்கிறது இல்லை. புதுசா கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா இங்கிருந்து அதை எடுத்து பேசுறாரு, எதையும் நம்ம பார்க்கறது இல்லை. உடனடியாக அப்படியே உள்ள போயிடணும். எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அப்படியே நம்முடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி தீனி போடக்கூடியவர்கள் சமூக வலைத்தளங்கள் நிறைய இருக்கிறாங்க. இதுக்கு அடிமைப்பட்டு போயிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கல்வி சபையில் அதிகமா இருந்து படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு பாவத்தை பார்த்திருக்கிறோம். வீண் விவாதம் செய்யக்கூடியது என்பது ஆகுமான செயலா? ஆனா இந்த சமூகத்தில் என்னதான் பாக்குறாங்க, இன்னொரு கல்வியாளர் அம்மா பேசுறாரு, இன்னொரு கேள்வி, இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு இன்னும் நுணுக்கம். ஆனா அவரு அந்த வாதத்தில் வைத்து ஜெயிச்சு அந்த கருத்தெல்லாம் பார்க்கணும்னு சொன்னோம்னா, புகாரி ஹதீஸ்க்கு அவ்வளவு ஷரஹ் அத்தனை இமாம்கள் இல்லை என்று சொல்லிய கருத்தாக இருக்கும். ஆனா அதை ஆதரிச்சு பேசியிருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இன்ஷா அல்லாஹ் அந்த ஈமானை பாதுகாத்து, குறிப்பா அந்த வீண் தர்க்கத்தில் செல்லாம எத்தனையோ நன்மைகள் இருக்கு. எங்க நம்ம பின்பற்றுறோம், நம்ம செய்யறோம். முதல் சப்பனம் வந்தோம்னு சொன்னோம்னா என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், நன்மை தெரிஞ்சீங்கன்னு என்ன பண்ணுவீங்க, ஓடி வருவீங்க, சீட்டு குலுக்கி போடுவீங்க. அது நம்ம செய்யல. வாங்க சொன்னா உங்களுடைய கழுத்துகள் உயர்த்தப்பட்ட நிலையில் சிறந்தவங்களை வருவீங்கன்னு சொன்னாங்க, அதை செய்யறது இல்லை. ஆனா விரல ஆட்டுறதா நீட்டுறதா, கைய மேல கெட்டதா கீழே கெட்டதா, இதுலதான் ஒரே விவாதம், பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்குது. செய்யக்கூடியவர்கள் செய்து நமக்கு அழகான பத்துவா கொடுப்பாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம உட்காந்து ஆய்வு செஞ்சுட்டு கூடாது. அந்த நமக்கான வேலை நீங்களும் நான் என்ன செய்யணும், முதலமாக நம்ம கொடுக்கப்பட்ட விஷயத்தை பின்பற்றி அதில் நம்ம ஆர்வத்தை காட்டணுமே தவிர நீ விவாதமான விஷயத்தை நாம் செஞ்சுவிடக்கூடாது. தாழ்வாவுக்கு கூட நம்ம போகும்போது அந்த விவாதத்தை எல்லாம் எந்த இடத்துல சொல்றாங்க நம்ம பார்க்கிறோம்.
விழிச்சால எதை கேட்டும் அதன் அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தர வேண்டும். அமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.